தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. அமரன் படத்துல ராணுவம் தொடர்பான காட்சிகள் வருதா? அந்த மாதிரி ராணுவம் தொடர்பான காட்சிகள் ஒரு படத்துல வரணும்னா இந்த மாதிரி காட்சி நாங்க கொண்டு வரோம்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த காப்பி என்ன மாதிரியான காட்சி வருதுன்னு விவரித்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க பண்ணணும். இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்றாங்க. அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. அது பராசக்தியோ ஜனநாயகமோ. தணிக்கைக்கு சான்றுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகள் பின்பற்றலேனா அதை நீங்க பின்பற்றிட்டு வாங்க, சரி செய்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்போ நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஜனநாயகத்துக்கு இல்லை பராசக்திக்குன்னு முழு டீட்டெயில்ஸ் அந்த சென்சார் கமிட்டி மெம்பர்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அமரன் படம் வந்தது. அமரன் படத்துல இராணுவம் தொடர்பான காட்சிகள் வருதா? அந்த மாதிரி இராணுவம் தொடர்பான காட்சிகள் ஒரு படத்துல வரணும்னா இந்த மாதிரி காட்சி நாங்க கொண்டு வரோம்னு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எழுதி அந்த காப்பி என்ன மாதிரியான காட்சி வருதுன்னு விவரித்து அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க பண்ணணும். இப்போ பண்ணலைன்னு வைங்க, எனக்கு தெரியாது. நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான். அதில் ஜனநாயகம்னா என்னன்னு தெரியும் எனக்கு. ஆனால் ஜனநாயகத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ ஜனநாயகம் படத்துலையும் இராணுவம் தொடர்பான காட்சி வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கால் எனக்கு என்ன ஆக்சுவலா இஷ்யூன்னு தெரியாது, அதனால நான் தெரியாம சொல்லலை. ஆனா என்னவா இருக்கலாம், அந்த காட்சிகளுக்கு முன்னதாகவே உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவித்து அனுமதி வாங்காமல் இருந்திருக்கலாம். அப்ப சென்சார் போர்டு மெம்பர்ஸ் என்ன கேட்பாங்க, இந்த காட்சி வருது இந்த படத்துல, நீங்க கவர்மெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு. இல்லைன்னு அந்த படம் உற்பத்தியாளர் சொல்றாரு, தயாரிப்பாளர் சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, வாங்கிக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்ஷனை கட் பண்ணிடுமாங்க. இப்போ அந்த போர்ஷனை கட் பண்றதுக்கு தயாரிப்பாளர் கட் பண்ணா படத்தோட ஸ்பிரிட்டு போயிடும் சொல்லலாம், எனக்கு தெரியாது. இது எல்லாமே ஒரு அனுமானம் தான் என்ன. அப்போ அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க, யூ கெட் தி அப்ரூவல், அவ்வளவுதானே. அதனால சென்சார் போர்டு மெம்பர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்டா ஆக்ட் பண்ண வைக்குது இல்லை. அதனால பட தயாரிப்பில் ஏதேனும் தவறுகள் இருக்குமானால் யூ ரெக்டிஃபை அண்ட் கம் பேக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி தெரியும். இந்த பராசக்தி யாரு என்னன்னு தெரியல எனக்கு. முதல்ல ஹிந்தியை எதுக்குறாங்கன்னு சொன்னா, நான் பொதுவாக சொல்றேன், அந்த படத்துக்காக சொல்லலை. சொன்னா முதலமைச்சரோட சன்ஷைன் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க போய் உட்கார சொல்லுங்க தர்ணா, யார் எடுத்திருந்தாலும் சொல்றேன்னா. இது கருணாநிதி வீட்டு குழந்தைகள் படிக்கும், ஸ்டாலின் வீட்டு குழந்தைகள் படிக்கும், தயாநிதி மாறன் குழந்தைகள் படிக்கும், ஆற்காடு வீராசாமி குழந்தைகள் படிக்கும், துரமுருகன் குழந்தைகள் படிக்கும், டிஆர் பாலு குழந்தைகள் படிக்கும். என் ஏழை விவசாயி தொழிலாளி அவங்க குழந்தை படிக்கப்படாதா? என்ன வேண்டி கிடக்கல, செத்து போன இஷ்யூ, இட்ஸ் அ டெட் ஹார்ஸ், ஸ்டாப் ஃப்ளாகிங் தி டெட் ஹார்ஸுங்கிறேன் நான். ஒரு செத்து போன ஒரு குதிரை, அதை போய் சாட்டையால் அடிச்சு அடிச்சு திருப்பி எழுப்புறதுக்கு பார்த்துக்கிட்டு, இட்ஸ் அ டெட் இஷ்யூ. தீஸ் ஆர் ஆல் ப்ரொசீஜர்ஸ், ப்ராசஸ். இப்போ இங்க சென்சார் போர்டு கொடுக்கலைன்னா உங்களுக்கு சென்சார் போர்டு விதிகள் படியே யூ கேன் கோ ஃபார் அப்பீல். இப்போ மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் கோர்ட்டு தீர்ப்பு தானே,
அது ரகுபதிகிட்ட போய் கேளுங்க, அதை நிறைவேற்றிட்டாரான்னு. கோர்ட்டு தீர்ப்பு வந்தா அடுத்தது என்ன? அப்பீல். அது யார் சொன்னா? அது யார் சொன்னா? மதத்துக்கு இன்னொன்னு கொஞ்சம் செத்த இருங்க. எந்த முஸ்லிமோ அல்லது மற்ற மதத்தினரோ திருப்பரங்குன்றத்துல விளக்கேற்ற கூடாதுன்னு சொன்னாங்க? நீங்க ஊடகங்கள் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. அறிவாலயத்தின் ஆர்வலரா இருக்கீங்க, அடிமையாயிடாதீங்க. ஆர்வலரோட நிப்பாட்டிக்கிறேன்னா நான் கேட்க. இப்போ இங்க பாருங்க, விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. கரூர் பிரச்சனையிலேயே நாம போலீஸ் தப்பு பண்ணியிருக்கு, அவங்க சரியா நடவடிக்கை எடுக்கல, அவ்வளவுதானே சொல்லியிருக்கோம். இதை நான் சொன்னதுக்கே ஏதாவது அன்னைக்கு நாங்க விஜய் அப்படின்னு ஏதாவது எழுதுவீங்க நீங்க. அதனால இல்லைங்க, இல்ல, அனாவசியமா பேசக்கூடாது. இஸ் இட் தி ஃபர்ஸ்ட் டைம் தணிக்கைத்துறை ஒரு படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க இங்க மறுத்தது, அப்பீலுக்கு போனது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? தென் வாட் இஸ் ஸ்பெஷல் வித் விஜய்? யாருக்கு இக்கட்டு? யாருக்கு இக்கட்டு? எல்லா படத்துக்கும் அந்த படம் எடுத்தவருக்கு இக்கட்டு தான். நான் கேட்கிறேன், நிலை மறந்தவன் கேரளால மலையாளத்துல வந்த ஒரு படத்தை நிலை மறந்தவன் ஒருத்தர் தமிழ் இது பண்ணியிருக்காரு, டப்பிங். அந்த படம் சென்னை ஈகா தியேட்டர்ல ஸ்கிரீன் பண்றேன்னு போட்ட கட் அவுட்டை திரவிடியன் ஸ்டாக் ரவுடிகள் வெட்டினாங்களா இல்லையா? நீங்க எல்லா அப்ரூவலுக்கு அப்புறம் பண்றீங்க அழிச்சாட்டியும். இன்னைக்கு அதோட இல்லை, நல்ல வேலையா இந்த கேள்வியை எழுப்பியிருக்கீங்க. இது விஜய் தொடர்பாகவே இல்லை. எந்த படமாயிருந்தாலும் தமிழகத்தின் ஆளும் கட்சியின் முதல் குடும்பத்தின் தயவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஸ்கிரீன் பண்ண முடியலைங்கிற சூழ்நிலை இருக்கு. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி மே 26 ஆட்சிக்கு வந்ததும் திரை உலகத்தை we will liberate. போருமா? நீங்க இட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். நெட்டில் போய் கொஞ்சம் பாருங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்துக்கு இங்க வந்து ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் கொடுக்கலேன்னு. அதுக்கப்புறம் மும்பைக்கு போயிருக்காங்க, அப்பீல்ல போய் வாங்கியிருக்காங்க. ப்ரொசீஜர் இருக்கு. கோ அண்ட் அடாப்ட் தி ப்ரொசீஜருங்கிறேன்னா. நமக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பே இல்லை இந்த விஷயத்துக்கும். 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல பொதுவாக சொல்றேன், ஒரு படம் 4 பேர் பார்த்துருக்காங்க சென்சார் போர்டு மெம்பர்ஸ். அதுல ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தா கூட யூ ஹாவ் டு கோ ஃபார் அப்பீல். அதை பண்ணுங்க. அதை விட்டு இப்போ நீதிமன்றம் போயிருக்கீங்க, நீதிமன்றம் சொல்றத போர்டு அவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, எதை பண்ணணும் என்ன காரணம் அவர்கள் பார்த்துப்பாங்க. இதுக்கும் பிஜேபிக்கும் இதுக்கும் ராஜாக்கும் ஒரு தொடர்பும் இல்லை.